இன்றைக்கி கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். லீவ்ஸ் டிசைன் எப்படி போடுறதுன்னா, ஒரு பென்சிலில் லீவ்ஸ் மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அதாவது அந்த லீவ்ஸ் நம்ம உடனே பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு டிசைனை எடுத்ததும் லீவ்ஸ் இருக்கிற ஷேப்பில் போட முடியாது. அதுக்காக தான் பென்சிலில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே கோனில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பழக கை வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் லைன் கொடுக்காமலே நீங்கள் அந்த லீவ்ஸை வரைஞ்சிடலாம். கோன் பிடிக்கும்போது கை நடுக்கம் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் பழகுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கையோட கூச்சமும் நடுக்கமும் விட்டுரும். கோனில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி லீவ்ஸில் பாருங்களேன், நம்ம ஒரு ட்ரீயை வரைகிறோம். ஒரு லீவ்ஸை லைன் கொடுத்துட்டு ஒரு லீவ்ஸ் மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன்ஸ்னாலும் போட்டுக்கலாம். லோட்டஸ் போடனாலும் போட்டுக்கலாம், ஒரு ஹம்ஸ் டிசைன்ஸ்னாலும் போட்டுக்கலாம், ஒரு லீவ்ஸவே மறுபடியும் கொடுக்கலாம். லீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லீவ்ஸ்க்குள்ளே அந்த ட்ரீயை கொடுத்து அதில் டாட் வைக்கிறோம். டாட் எப்பயுமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நம்ம டாட் வைக்கும்போது அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டிசைனை ஒரு அமைப்பு கொடுக்குறதே அந்த டாட்டாக தான் இருக்குது. அந்த டாட் வெரி இம்பார்ட்டண்டான டிசைன்ஸ் கூட. ஆனால் சிம்பிளான ஒரு டாட் தான். நம்ம ப்ரெஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாட் வந்துடும். அதுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் டாட்டில் நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். டாட் எப்படி வைக்கணும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் கிளாஸில் முன்னாடி சொல்லியிருப்பேன். நம்ம டாட் எப்படி வைக்கணும், டாட் ரவுண்ட் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் கொடுத்து தான் போடணும் அப்படின்றத கொடுத்துருப்பேன். டாட்லேயே நம்ம அடுத்த வீடியோ இன்னும் ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ ட்ரீ, அந்த ட்ரீயை ஒரு லீவ்ஸ் மாதிரியே ஷேப் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த லீவ்ஸ் என்ன டிசைன் கொடுக்கலான்னு பாருங்கள். ஒரு விங்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம கிளாஸ் 2ல் பார்த்தோம். விங்ஸில் நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடலில் நம்ம போடலாம். அதே மாதிரி அந்த விங்ஸை அந்த லீவ்ஸோட லீவ்ஸ் பார்டர்லேயே கொடுத்து சேஃப் பண்ணுறோம் பாருங்கள். அந்த சேஃபுக்கு லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் நம்ம ஒரு லீவ்ஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான லெட்டர்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸை உருவாக்கலாம். நம்ம பேசிக்காக இருக்கிற ஒவ்வொரு சிலபஸ், அதாவது மெஹந்தி சிலபஸில் பேசிக் ஹெட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அதை எல்லாமே இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம், நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிசைன்ஸில் ஒரு ஸ்பைரல் கொடுத்து திக் லைன் கொடுத்து அதுக்கு மேலே திக் லைன் அதுக்கு மேலே தின் லைன் கொடுத்தோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிம்பிள் டிசைன் தான். அந்த லீவ்ஸ்குள்ளே கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் போட உங்களுக்கே வந்துடும். ஒரு கோன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன்ஸை போட்டு முடியும். ஒரு சாதாரண ஸ்பைரல் போட்டு ஒரு திக் லைன் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு பார்டராக தின் லைன் கொடுக்குறோம். அந்த லீவ்ஸான ஷேப் இருக்குல்ல, அந்த லீவ்ஸ் ஷேப்ஸ்லேயே அமைஞ்சிருது பாருங்கள். நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் யாராவது சேர்கிற மாதிரி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம நல்லா சொல்லித்தருவோம் எல்லாத்துக்குமே. நம்ம கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான், சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி கிளாஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.